ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட நம்ம பார்க்கலாம். எஸ்டர்டே கிளியர் கட்டாக நம்ம சொன்ன மாதிரி லெவல்ஸில் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபாலோ ஆச்சு கீழே. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்துட்டு நம்மளோட லோயர் ஜோனை கீழே உடச்சிருச்சு. ஸோ லோயர் ஜோனை உடச்சா நான் என்ன சொல்லியிருந்தேன், கிளியர் கட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ லோயர் ஜோனை உடைச்சதுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் டவுன் சைடு வரும்ன்ட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் 304 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸில் தான் மார்க்கெட்டோட மூவ்ஸும் இருந்தது. கிளியர்? ஸோ எஸ்டர்டே உங்களுக்கு டெஃபினட்டாக நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம அனாலிசிஸ் எந்த லெவல்ஸில் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ நான் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்கன்னு எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. ஸோ நான் போடுறதெல்லாம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். என் லெவலை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் இட் இஸ் பியூர் அண்ட் பியூர் மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நம்ம லெவல்ஸை ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். 1 வீக் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதர்வைஸ் யூ டோன்ட் சப்ஸ்கிரைப். பிகாஸ் ஒரு நாளில் மார்க்கெட்டில் அப்படி என்ன மொமெண்டம் வேணா இருக்கலாம். ஆனால் ஓவரால் இட் ஷுட் பி இன் பாசிட்டிவ். ஸோ 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு ஒன்று அனாலிசிஸை பார்த்துடலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஐ டோன்ட் நோ 2-3 டேஸாகவே ஐ எம் கெட்டிங் த டேட்டா கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கிது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பாருங்கள், அப்சைடு இருக்க லெவல் மட்டும் எழுதிக்கோங்க. 50,335 அண்ட் 50,253. இது அப்சைட் ஜோன். ஓகே, அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் நீங்கள் எழுதுனீங்கன்னா டவுன் சைட் ஜோன் இஸ் 49,566. அதே மாதிரி 49,402. ஸோ இந்த லெவல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸை மார்க்கெட் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்று 335க்கு மேலே இருக்கலாம், இல்லை 49,402க்குள்ளே இருக்கலாம், இல்லை 566ம் 253 இந்த கேப்புக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த லெவலில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுமே தவிர நான் வந்து பாக்ஸில் போட்டிருக்கேன், இந்த பாக்ஸில் இருக்கிற லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரெண்டுத்துலேயும் கேப் டவுன். கிளியர்? கேப் டவுன். ஸோ கேப் டவுன் ஆனால் என்ன நடக்கும், வாங்க சினாரியோ நம்பர் பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த லெவல் நம்மளோட லோவர் பாக்ஸ் லெவல் இங்கே சப்போர்ட் எடுக்கும். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டு 49,826. 826 வந்ததுன்னா திரும்ப மார்க்கெட் கீழே வரும். ஸோ எப்போ இந்த 826 பிரேக் ஆகுதோ, ஏன்னா 826 வந்து ஒரு முக்கியமான லெவல் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான லெவல் இருக்குது. ஸோ அதனால் பவுன்ஸ் ஆகி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் ஆச்சுன்னா இட் வில் மூவ் டு செகண்ட் டார்கெட், தட் இஸ் 50,150 அண்ட் அப்சைட் டார்கெட். கிளியர்? சப்போஸ் இந்த லோயர் ஜோனை பிரேக் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள், இந்த லோயரை பிரேக் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வில் ஸ்டார்ட் கமிங் டவுன். ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 49 என்ன வரும், 083, 400 பாயிண்ட்ஸ் கீழே. அண்ட் செகண்ட் பாயிண்ட் 48,916. ஓகே, 48,916 இது வரைக்கும் நான் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இங்கே எங்கேயாவது பவுன்ஸ் ஆகும் திரும்பவும். பிகாஸ் இங்கேருந்து இன்னும் உங்களுக்கு டவுனில் பாருங்கள், அப்ராக்சிமேட்லி சென்ட்ரல் ஜோன்லேருந்து பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் கீழே இன்னும் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, பை மிஸ்டேக் கேப் அப் ஆச்சுன்னா அவசரப்பட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓடிடாதீங்க. மார்க்கெட்டில் இந்த லெவலில் வந்துட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். இந்த நம்மளோட ஜோன், இந்த ஜோனில் போட்டு பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்போ இதை பிரேக் ஆகுதோ 49,831, 826 பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே வரும். கீழே வந்து சஸ்டெயின் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. ஷார்ட் கவரிங் இன்னைக்கு இருக்குதுன்னா, அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இது பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஈவன் நிஃப்டி கூட. ரைட்? என்ன ஆகும், மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே போகும். அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப நேரம் ஸ்டே ஆச்சுன்னா கிட்டத்தட்ட மணி
1:00 இல்ல 2:00 இதுகிட்ட இருந்ததுன்னா, மார்க்கெட் இங்க இருந்து ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சுரும் டுவார்ட்ஸ் த சி சைட். கிளியர்? எனி டவுட்? இருக்கக்கூடாது. ஸோ, எக்ஸ்பைரி உங்களுக்கு இந்த இடத்துல இந்த லெவல்ல எங்கேயா இருந்துச்சுன்னா, எக்ஸ்பைரி சி சைட்ல இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல எங்கேயா இருந்துச்சுன்னா, எக்ஸ்பைரி புட் சைட்ல இருக்கும். அப்படி இந்த கேப்க்கு நடுவுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்க. இந்த கேப் நடுவுல இருந்துச்சுன்னா, மார்க்கெட் எக்ஸ்பைரி சைட்வேஸ்லயே முடிஞ்சிரும். எப்ப நீங்க தெரியும்? 1:00, 1 பிஎம். 1 மணி, அதர்வைஸ் 2 பிஎம். இந்த 2 டைம். ஸோ, நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. டைம் என்ன வேணா ஆகட்டும். 2 அப்புறம் எக்ஸ்பைரிய பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, மார்க்கெட் இங்கேயே இப்படி சஸ்டெயின் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா, உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா, தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் குடுக்குற பிரேக் அவுட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கிளியர்? ஸோ, சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகியிருந்ததுன்னா, கேப் அப் எடுத்து மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஏடபிள்யூ 50,564 அண்ட் செகண்ட் டார்கெட் 50,836. இதையும் பிரேக் ஆச்சுன்னா நல்லா பாருங்க. இந்த 564 கீழ போனா ஒரு புல் பேக் வரும். புல் பேக் வந்துட்டு இத பிரேக் ஆனா மட்டும் தான் 5836 போகும். அதையும் பிரேக் ஆச்சுன்னா 51,046. கிளியர்? ஸோ சொன்ன லெவல்ஸ மார்க் பண்ணி நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிருச்சு. லிசன். மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிருச்சு. வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல யூ ஷுட் டேக் மார்க்கெட்ல என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. அவசரப்படக்கூடாது. கிளியர்? மார்க்கெட்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா 10.15க்கு மேல ட்ரேட் எடுங்க. 8:15 மேல. ஸோ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். இந்த டைரக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. கிளியர்? ஸோ வாங்க நிஃப்டி அனாலிசிஸ பார்ப்போம். பிகாஸ் நிஃப்டிக்கும் இன்னைக்கு இருக்குது எக்ஸ்பைரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் சொல்லிட்டேன் முதல்ல 2த்துக்கும் நான் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ 24,298 அண்ட் 24,267. அதே மாரி டவுன் சைடு லெவல் எழுதிக்கோங்க. டவுன் சைடு லெவல் இஸ் 24,054 அண்ட் 24,123 24,000. ஸோ இதுக்குள்ள இருந்தா மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கேப் டவுன். கிளியர்? ஸோ கேப் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா அது நம்மளோட நோ ட்ரேட் ஜோன்ல சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 136. ஓகே. செகண்ட் டார்கெட் 139. ஓகே. செகண்ட் டார்கெட் 139. நல்லா பாருங்க. 136 முன்னாடி 113 இருக்கு. சாரி. ஃபர்ஸ்ட் டார்கெட் 113, செகண்ட் டார்கெட் 136. ஸோ ஃபர்ஸ்ட் 113 மெதுவா ஆடிட்டு 136 போயிட்டு ஒரு புல் பேக் வரும். அதுக்கப்புறம் எப்போ இந்த 136 பிரேக் ஆகுதோ அப்பதான் தேர்ட் டார்கெட் 24,209 அண்ட் ஃபாலோடு பை நம்ம லாஸ்ட் டார்கெட் வரும். உங்களோட நோ ட்ரேட் ஜோன். கிளியர்? வாங்க. சப்போஸ் கேப் டவுன் பெருசா இருந்துச்சுன்னா இது கீழ சஸ்டெயின் ஆகும். ஸ்ட்ரெயிட்டா மார்க்கெட் கீழ ஃபால் ஆயிரும். தட் இஸ் 23,893 வரும். ஓகே. 23,893 அண்ட் ஃபாலோட் பை கீழ இருக்க லெவல்ஸ். நான் 23,893 வரைக்கும் தான் நான் குடுப்பேன். ஓகே. பிகாஸ் மார்க்கெட் மேக்ஸிமம் கீழ விழணும்னா இது வரைக்கும் வரும். 23,749 வரைக்கும். கிளியர்? இங்கேருந்து மார்க்கெட் எப்போ வேணா ரிவர்ஸ் ஆகும். ஓகே. டன்? வாங்க. ஸோ சப்போஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு கேப் அப் ஆயிருச்சு. பை சான்ஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு கேப் அப் ஆயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டிஃபரெண்டா போயிருச்சு. மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. திஸ் இஸ் அவர் அப்சைட் ஜோன். இந்த ஜோன்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். மார்க்கெட் கீழ வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,209 அண்ட் ஃபாலோட் பை 24,136. இங்க வந்து மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி மேல போகும். திரும்ப இங்க வந்துட்டு இந்த 136 எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கு அடுத்த டார்கெட் 113. அதுக்கு அடுத்த டார்கெட் நம்ம லோவர் பாக்ஸ் ஜோன். கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் மார்க்கெட் இன் கேஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 24,348, 360 போகும். திரும்ப இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழ கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முக்கியமான ஜோன் இது. எப்ப 360க்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் 475 போகும். இல்லன்னா போகாது. கிளியர்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ளாட்டா இருந்தா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளாட்டா இருந்தா நீங்க ட்ரேட் எடுக்குது 10.15 மேல தான் எடுக்கணும். அது வரைக்கும் எடுக்காதீங்க. ஸோ நான் கிளியரா சொல்லிட்டேன். எங்க சஸ்டெயின் ஆனா எதுக்கு மேல போகும்ன்ட்டு. ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க.
அவசரப்படாதீங்க. அண்ட் ஹேவ் a great trade and have a good trade. So till then, thank you and bye from here, Professor. See you soon with a new analysis tomorrow. Till then, please like, comment and subscribe. Subscribe பண்ணனும் 1 week, remember. Okay? So இந்த வீடியோ 2 3 டைம் வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ அண்ட் ஹேப்பி ட்ரேடிங்.